வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் உயர்வு சார்ந்து திடீரென அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, கோரிக்கையின் அடிப்படையில் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அகவலைப்படியினை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஓய்வூதியர்கள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் இந்திராணி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்தையா தொடக்க உரையாற்றி, சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பல ஆண்டுகளாக சமூக நலத்திற்காக பணியாற்றியவர்கள் என்றும் அவர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஐயாதுரை ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளை விளக்கி உரையாற்றினார். அவர் பேசுகையில், தற்போதைய விலைவாசி உயர்வால் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை மிகவும் சிரமமாகிவிட்டதாகவும் வழங்கப்படும் ஓய்வூதியத் தொகை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். எனவே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சமாக மாதம் ரூபாய் 7,500 ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் மற்ற அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று அகவலைப்படியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விலைவாசி உயர்வின் தாக்கத்தை சமாளிக்க அகவலைப்படி மிகவும் அவசியமான ஒன்று என்றும் இந்த சலுகை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். அதேபோல் அரசாணை எண் 41 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் வலியுறுத்தினர். அரசாணையின் பலன்கள் அனைத்து தகுதியுடைய ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை சங்க நிர்வாகிகளான ராமச்சந்திரன், நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அவர்கள் பேசுகையில், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பல ஆண்டுகளாக குழந்தைகள் மற்றும் மகளிர் நல திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து வந்ததாகவும் ஓய்வுக்கு பிறகு அவர்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அரசு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சக்தி உரையாற்றினார். அவர் பேசுகையில், ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதாகவும் அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை தீவிரப்படுத்தும் நிலை ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னதாக மாவட்ட துணைத் தலைவர் மணிமுத்து வரவேற்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் செல்வம் நன்றி கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,500 ரூபாய் வழங்க வேண்டும், அகவலைப்படி வழங்க வேண்டும், அரசாணை 41 உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஓய்வூதியர்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை மீண்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.